ரகசிய ஓட்ச நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியில் இருந்தவரை ஒரு சமூக நீதி வீராங்கனையாக பார்க்கப்பட்ட காளியம்மாள் அவர்கள் இப்போ அதிமுகவுக்கு போய் அவருடைய ஒரு தவறான அரசியல் நகர்வால் அரசியல் களத்திலிருந்தே வெளியேறக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அரசியல் களம் அப்படிங்கிறது ஒரு ஷார்ப்பான இருமுனை கத்தி மாதிரி, எந்த பக்கம் தவறான அடி எடுத்து வைத்தாலும் வெட்டு உறுதி அப்படிங்கறதுதான் இந்த அரசியல் களத்தின் நிலைமை. சோ அப்படிப்பட்ட அரசியல் களத்தில் பயணிப்பவர்கள் ரொம்ப கவனமாக அவர்களுடைய வார்த்தைகளை பொதுவெளியில் விடணும். அது மட்டும் இல்லாம அவர்களுடைய ஒவ்வொரு அரசியல் நகர்வையும் ரொம்ப பார்த்து தான் வைக்கணும். அந்த வகையில நாம் தமிழர் கட்சி கடந்த 15 ஆண்டுகளாக இந்த அரசியல் களத்தில் மிக தீவிரமாக பயணித்து வரக்கூடிய சூழல்ல கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகளும் சீமானவர்களுடைய கண்ணசைவுக்கு ஏத்த மாதிரி ரொம்பவே பயபக்தியா தான் நடப்பாங்க. அதன் காரணமாகவே அவர்கள் எந்த ஒரு பெருந்தவறையும் செய்தது கிடையாது. அவர்களுடைய வார்த்தைகளையும் ரொம்ப கவனமாக தான் இருப்பாங்க. சொல்லப்போனா சீமானவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நடந்த காரணத்தினாலேயே பல்வேறு நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்களும் மக்கள் மத்தியில நல்ல பெயர் தான் வாங்குவாங்க. அதுலயும் காளியம்மாள் அவர்கள் கடந்த 2019 காலம் தொட்டு நாம் தமிழர் கட்சியில் பயணித்தவர். பல்வேறு தருணங்கள்ல மக்களால் மிகப்பெரிய ஒரு பெண் ஆளுமையாக பார்க்கப்பட்டார். நாம் தமிழர் கட்சியில் இருந்து அவர் கடந்த வருடம் விலகும் வரை மக்கள் மத்தியில அவருக்கு மிகப்பெரிய நன்மதிப்பு இருந்துச்சு. அவருடைய சமூகத்தையும் தாண்டி பல சமூகங்கள்லையும் காளியம்மாள் அவர்களுக்கு மிகப்பெரிய நட்பெயர் இருந்துச்சு. ஆனா அவர் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகின பிறகு அவர் சமூகம் சார்ந்த பல நிகழ்வுகள்ல கலந்து கொண்டிருந்தார். அவர் சமூகம் சார்ந்த இயக்கத்தை தான் கட்டி அமைக்க போகிறார் அப்படிங்கிற நேரத்துல அதிமுகவில் இணைந்தவர் கடந்த தேர்தலில் அதிமுகவுக்காக கடுமையான பரப்புரையும் மேற்கொண்டிருந்தார். இந்த சூழல்ல கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி 2 தமிழ் சமூகங்களுக்கு இடையேயான ஒரு பிரச்சனையில தேவையில்லாம ஆஜராகி அவர் உதிர்த்த ஒரு சில வார்த்தைகள் அப்படிங்கிறது மற்றொரு சமூக மக்கள் மத்தியில மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. அது காளியம்மாள் அவர்களுடைய பெயரையே மிகப்பெரிய அளவு டேமேஜ் ஆகக்கூடியதாகவும் மாறி இருக்கு. அவருடைய அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்போ எழுப்பியுள்ளதாக தான் அரசியல் ஆய்வாளர்கள் பார்க்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பொதுத்தள தலைவராக உருவாகி இருக்க வேண்டிய காளியம்மாள் அவர்கள் அதிமுக மாதிரியான ஒரு பொதுத்தள கட்சியில் போய் இருந்து கொண்டும் இன்னொரு சமூகத்தை பாய்க்கிற மாதிரியாக பேசியது அப்படிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய அளவு பேக் ஃபயர் ஆயிருக்கு. சோ நாம் தமிழர் கட்சியில் 7 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்த போது இந்த மாதிரியான எந்த ஒரு சர்ச்சையிலையும் சிக்காத காளியம்மாள் அவர்கள் அதிமுகவில் சேர்ந்த ஒரு சில மாதங்கள்லயே இந்த மாதிரியான ஒரு பெரும் சர்ச்சையில் சிக்கியிருப்பது அப்படிங்கிறது அவருடைய அரசியல் கிராஃப்ல ஒரு மிகப்பெரிய சர்க்கலாக தான் பார்க்கப்படுது. நன்றி, வணக்கம்.